ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நான் எப்பயுமே அப்டேட் பண்ணுற 2 செலக்டட் கொஸ்டின் அப்டேட் பண்ணி அதில் இருக்கக்கூடியதை படித்தா மேக்ஸிமம் எக்ஸாமில் வந்துடும் அப்படின்னு சொல்லி தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு அப்டேட் பண்ணது எப்படி 10% உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்ததோ அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் சோசியலுக்கும் நம்ம கொடுத்துடலாம். சயின்ஸுக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிட்டு சயின்ஸுக்கு நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்ன டைப்பில் இம்பார்ட்டன்ட் அப்டேட் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்து இந்த 3 days உங்களுக்கு சயின்ஸுக்கான சென்டம் மெட்டீரியல் நம்முடைய சேனலில் தொடர்ச்சி அப்டேட் ஆகும். இல்லை என்கிட்ட பே பண்ணி கொஸ்டின் வித் ஆன்சர் வாங்கினவங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய கேள்விகளை 100% போதுமானதாக இருக்கும். ஒன்வேர்டை பொறுத்த வரைக்கும் 12 ஒன்வேர்டுக்கு 10லேருந்து 11 நமக்கு புக் பேக் கேட்பாங்க. 1 or 2 புக்கிங் சைட்லேருந்து கேட்கலாம். அது ஒரு தடவை அதுவும் சிம்பிளாக தான் இருக்கும், பயப்பட தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டினில் இதில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் படிக்கணும் அப்படியே வந்துருமா அப்படின்னம்னா ப்ரிவியஸரில் கேட்ட ஒரிஜினல் கொஸ்டின் சொல்லும்போது இதை ரிவிஷன் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த டாப்லர் விளைவு நடைபெற முடியாத 2 சூழல்களை கூறுக, டாப்லர் எஃபெக்ட் இன் சவுண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 15ல் இருக்கக்கூடிய உண்மை வெப்ப விரிவு குணகம் வரையறுக்கவும் மேலும் அதன் அழகினை எழுதுக, டிஃபைன் கோ எஃபிசியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பென்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 17ல் இருக்கக்கூடிய நியூரான்களின் 3 வகை அமைப்பை எழுதி அவை காணப்படும் இடத்தை கூறுக, டைப் ஆஃப் நியூரான்ஸ் அண்ட் ஃபைண்ட் இட்ஸ் லொகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 17ல் இருக்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 18ல் இருக்கக்கூடிய இந்த டயக்ராம், 2 டயக்ராம் தான் இருக்குது நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கில் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக இது நமக்கு லாஸ்ட் இயரில் கேட்கல அப்படின்னு சொல்லும்போது இந்த வருஷம் 100% நீங்கள் எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். இந்த கொஸ்டின் நம்பர் 18ல் இருக்கக்கூடிய 4 பார்ட்ஸையும் ஒரு தடவை மார்க் பண்ணி பழகிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 20ல் இருக்கக்கூடிய டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பத்தின் நடைமுறை பயன்பாடுகள் எழுதுக, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக் அது படிச்சுக்காங்க. கொஸ்டின் நம்பர் 20ல் இருக்கக்கூடியது. அடுத்ததாக 4 மார்க்கில் பார்த்தோம் அப்படின்னம்னா 4 மார்க்கில் எல்லாமே இதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் புரியுங்களா. ஒரு சயின்ஸ் டீச்சர் ஒரு 10 கொஸ்டின் கொடுத்து இந்த 10ல் ஏதாவது 4 எக்ஸாமில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னம்னா 10மே எக்ஸாமில் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. கொஸ்டின் நம்பர் 23ல் ராக்கெட் ஏவுதலை விளக்குக, டிஸ்கிரைப் ராக்கெட் ப்ரொப்யூஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி சிம்பிள் மைக்ரோஸ்கோப், வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் சிம்பிள் மைக்ரோஸ்கோப், மீயொலி அலைகள் என்றால் என்ன, கொஸ்டின் நம்பர் 25ல். அடுத்து கொஸ்டின் நம்பர் 27ல் சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட் வேறுபடுத்துக, டிஃபரன்சியேட் சோப் அண்ட் டிடர்ஜென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி வேறுபாடு ஒருவித்தலை தாவர வேர் மற்றும் இருவித்தலை தாவர வேர், டிஃபரன்ஸ் பிட்வீன் மோனோகாட் ரூட் அண்ட் டைகாட் ரூட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 29ல் மனித இதயத்தின் வெளிப்புற அமைப்பை படம் வரைந்து பாகம் குறிக்கும், வரிசையாக புரியுதுங்களா. எல்லாமே ஒரு இயரில் எல்லா கொஸ்டினுமே வரிசையாக கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையுமே புரியுங்களா. ரொம்ப சிம்பிளாக எழுதியிருப்பாங்க இந்த வருஷம் கொஸ்டின்லாம் கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ். அதுமாதிரி ஜீன் சிகிச்சை முறை பற்றி விளக்குக, கொஸ்டின் நம்பர் 31ல். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே 7 மார்க் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னம்னா வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின் சுற்றை விளக்குவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஆவணா பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா காமா கதிர்களினுடைய பண்புகள் ரொம்ப சிம்பிளாக கேட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதுமாதிரி கொஸ்டின் நம்பர் 35ல் இதே மாதிரி தான் இந்த வருஷமும். ஏன்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் எப்படி ரொம்ப சிம்பிளாக இருந்ததோ அதை விட சிம்பிளாக சயின்ஸ் இருக்கும். ஏன்னா சயின்ஸ் கொஸ்டின் லாஸ்ட் இயர் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது அப்படிங்கிறனால இந்த வருஷம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் கொஞ்சம் கூட பயப்பட தேவையில்லை. அதுமாதிரி 34ல் நவீன அணுக் கொள்கையினுடைய கோட்பாடுகள், அவகோட்ரோ விதியினுடைய பயன்பாடுகள் ஏதேனும் 2. அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 35ல் முயலின் சுவாச குழாய் குருத்தெலும்பு வளையங்கள் காணப்படுவது ஏன், இது ஒன்று இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி அது பி பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு பயாலஜிக்கல் சிக்னிஃபிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ அது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து அதுலேயே தேர்ட் ஒன்று இருக்கு இல்லைங்களா, இது என்ன சார் இதில் ஒவ்வொன்று சொல்கிறீங்க, நமக்கு இது 3மே இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்படின்னம்னா ஆக்சுவலாக உங்களுக்கு 7 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் 7 மார்க் கொஸ்டினாக கேட்குறது அப்படிங்கிறது ரொம்ப அரிது. எப்பயுமே ஒரு 4 மார்க் கொஸ்டின், ஒரு 2 மார்க் கொஸ்டின், இல்லை அப்படின்னம்னா 3 2 மார்க் கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டு தான் உங்களுக்கு 7 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அதனால் 2 மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் நல்லா தரவு பறிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க புரியுங்களா. இதை பார்க்கும்போதே இது தெரியும். லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த மேலே கூட உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 24லையும் 23லையும் ஒரு சிங்கிள் 7 மார்க் கொஸ்டின் ஆல்ஃபா பீட்டா காமா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 7 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கூட கேட்கல லாஸ்ட் இயர். அதனால் 2 மார்க் 4 மார்க் ரொம்ப நல்லா தரவு பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையுமே தரவு பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னம்னா எல்இடி பல்ப் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் அது இதில் கேட்கவே இல்லை.
அதுமாரி 2 மார்க்கில் வானம் நீல நிறமாக காணப்படுவதற்கான காரணம் கேட்கவே இல்லை. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரத்தத்தினுடைய பணிகள் இதில் கேட்கவே இல்லை. இதெல்லாம் நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கூட. அதையும் சேர்த்து அடிஷனலாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து நீங்கள் நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். அடுத்தது கம்பல்சரி கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு சயின்ஸில் எந்தெந்த கொஸ்டின்லாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு இந்த PDF டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க், இந்த PDF மட்டும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.